பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீலன்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்களை எல்லோரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள், அநேக நன்மைகள் தரப்போகிறார். இந்த வருஷ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மையான காரியங்களை செய்வேன்ட்டு வாக்கு கொடுக்குறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இந்த நாளில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகங்களை பார்க்கும்போது ஆதியாகமம் 12 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். ஜெனசிஸ் சாப்டர் 12 verse 2. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். என் கண்பார்களே, இந்த நாள் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை பெரிய ஜாதியாக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, நான் எதை செய்தாலும் நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன்னு நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஏசப்பா இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதமான காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். என்ன காரியம் இருந்தாலும் ஏசப்பா இந்த மாதம் உங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை சொல்கிறீங்களா, என் வாழ்க்கையில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் எதை செய்தாலும் தோல்வி அடைஞ்சிருக்கேன், என் வாழ்க்கையில் வெக்கப்பட்டு போயிருக்கேன். எல்லா சூழலை மாற்ற ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. நீங்கள் இந்த வேதத்தை பார்க்கும்போது ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார். ஏசப்போடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ஏசப்பாக்கு பிரியமில்லாத எந்த காரியம் இருக்குதா? ஏசப்போடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கீங்களா? இன்றைக்கு ஏசப்போடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. யாரெல்லாம் ஏசப்போடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையின்படி நீங்கள் வாழ்கிறீங்களோ, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக பண்ண தேவன் நிச்சயமாகவே உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை பெருக செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை பார்க்க போகிறீங்க. இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பான சகோதரே, இந்த வருஷத்தின் முதல் நாளில் ஏசப்பாக்கு உங்களுடைய வாழ்க்கையை கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பாக்கு எதெல்லாம் பிரியமில்லாத காரியம் இருக்கிறதோ அதை விட்டு விடுங்க. ஏசப்பாக்கு எந்த காரியத்தை நீங்கள் கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டிருக்கீங்களோ, உங்கள் சுயத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, இந்த நாளில் எல்லாவற்றை விட்டு ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் போது எப்படி ஆபிரகாம் ஒன்றுமில்லாத ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நிமித்தம் ஏசப்பா ஆபிரகாமை சகல ஜாதியில் ஆசீர்வதித்தாரோ, அதே தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூட ஏசப்பா நீங்கள் வாக்கு கொடுத்தீர். ஏசப்பா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆமாண்டவரே, நீ வாக்கு கொடுக்கிற தேவன், வாக்கு மாறாத தேவன். ஒருவேளை என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் கீழ்ப்படியாமல் தன்மைகள் இருக்கோ, உம்முடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை செய்து உண்மை துக்கப்படுத்தினால், வேதனைப்படுத்தினால் ஏசப்பா இந்த வேலையை மன்னிப்பீராக. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ ஏசப்பா, ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்களை நடக்கட்டப்பா. ஒன்றுமில்லாத ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்ததை போல என் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த காரியத்தில் எனக்கு ஆசீர்வாதம் வேணுன்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டப்பா, அதிசயங்கள் நடக்கட்டும். உம்முடைய நாமம் மாத்திரம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.